ம். சொல்லுங்கம்மா. ஆட்டோ. அம்மா, என்னாச்சுமா? நீங்க வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. பாத்து பாத்து பாத்துமா, பாத்துமா, பாத்து உட்காருங்க. இருங்க. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. என்னம்மா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அதான் ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. ஏம்மா, மணி 1 மணி ஆகுது பாருங்க. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? என்னம்மா பண்ணுறது, என் வேலை அப்படி. வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்கி போகலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே 2 பேர் வேலைக்கு வரல. அவங்க வேலையை முடிச்சுட்டு போனாதான் கூலி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுமா. அட்லீஸ்ட் நீங்க சாப்பிட்டாச்சும் வேலை பார்த்துருக்கலாம்ல. சாப்பிட எங்கம்மா நேரம் கொடுக்குறாங்க. சீக்கிரம் வேலையை முடின்னு சூப்பர்வைசர் வேற கத்திக்கினே இருப்பார். அதுவும் எங்கள் வேலை மெயின் ரோட்டில் குப்பை அள்ளுற வேலை. வண்டிங்கெல்லாம் வரதுக்குள்ளே வேலையை முடிச்சாகணும். அட என்னம்மா, இந்த வயசான காலத்துல இந்த வெயில்ல மெயின் ரோட்ல வேலை பார்க்கறேன்னு சொல்றீங்க? எங்கள் வேலைக்கெல்லாம் பாகுபாடு கிடையாதும்மா. அது ஏன் கேட்குற? போன வாரம் ஒரு பெரியவரை வேலை செய்யும்போது வண்டி அடிச்சுட்டு போச்சு. அதெல்லாம் என்ன கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க? வயசான காலத்தில் நீங்களாம் ஏன் வேலைக்கு வரீங்கன்னு வேலையை நிப்பாட்டுருவாங்க. நாங்கள் என்னம்மா பண்ணுறது? வயிற்றுக்காக பாடுபட்டு தானே ஆகணும். சரிம்மா, இப்போ நீங்க எங்க போகணும்? நம்ம அசோக் நகர் காசு தேட்டர் இருக்குல்ல, அங்கே போனோம்மா. சரிம்மா, நானே உங்களை போய் விட்டுடுறேன். சரிம்மா. மா, இதுல சாப்பாடு இருக்கு, இது நீங்க வச்சுக்கோங்கம்மா. ஐயோ வேணாம்மா, நீ சாப்பிடு. நான் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். மா, பரவாயில்லம்மா. எங்களுக்காக எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க. சத்தியமா ஒரு நாள் கூட நீங்க பார்க்குற அந்த வேலையை கொஞ்சம் கூட எங்களால பார்க்கவே முடியாது. ஆனா நீங்க ஒரு நாள் கூட தவறாம அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு உதவிமா. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம ஏத்துக்கோங்கம்மா. இருந்தாலும் உனக்கு சாப்பாடு வேணும்லடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நான் சவாரி போயிட்டு அப்படியே சாப்பிட்டுருவேன். நீங்க சாப்பிட்டாலே போதுமா. ராசாத்தி, நீ 100 வயசு நல்லா இருக்கணும். சரி, நம்ம போயிடலாமா? பத்திரமா. சரி. சரி, பார்த்து இறங்குங்க.